அடுத்து அதிகாரம் 12 நாம் வாசிக்கிறோம். வானதூதர்கள் கடவுளுடைய தீர்ப்பை, அவர் என்ன தீர்ப்பு கொடுக்குறாரோ அதை போயிட்டு அப்படியே செய்வார்கள். அருளப்பர் ஒரு காட்சி காணுறார். வானகத்தில் ஒரு பெரிய சண்டை நடக்குது. தீய சக்திகளுக்கும் நல்ல சக்திகளுக்கும். மைக்கேல் நல்லது, லூசிஃபர் கெட்டது. பெரிய சண்டை. விண்ணகத்தில் போர் மூண்டது. அருளப்பர் பார்த்துக்கிட்டே இருக்கார். அந்த சண்டையில் கடைசியாக மைக்கேல், நல்ல வானதூதர்கள் வெற்றி அடைகிறார்கள். உண்மை வெற்றி பெறுகிறது. சத்தியமேவ ஜெயத்தே, இந்தியாவின் கோட்பாடு. சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையை வெல்லும், உண்மையை வெல்லும். அதுதான் நடக்கிறது. லூசிஃபர் அண்ட் கம்பெனி அழிக்கப்பட்டு பூமியில் தள்ளப்படுகிறார்கள். நம்மோடு கெட்ட காலம், நமக்கு பேய்களோடு வாழ வேண்டிய நிலவரம் நமக்கு வந்துடுச்சு. ஸோ வானதூதர்கள் பல பணிகளை செய்து கொண்டிருப்பதை நாம் இந்த திருவெளிப்பாட்டில் நாம் தெரிந்து கொள்கிறோம். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லப்போவது மற்றைய பணிகள். உலக முடிவில் இந்த உலகத்தை மாற்றி அமைக்க வேண்டும். நோவாவின் ஃப்ளட் அதுதானே. மனிதன் மோசமாக கடவுள் மனம் வருந்தினார் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மானிடத்தில் பாவம் அதிகமானதனால் கடவுள் அழிக்க நினைத்தார். மனிதனை படைத்ததற்காக அவர் மனம் வருந்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ கடவுள் ஃப்ளட் அனுப்புகிறார். தண்ணிக்கு கழுவுற சக்தி இருக்கு. பாவத்தை கழுவக்கூடிய சக்தி இருக்கிறது நீருக்கு. கெட்டவர்களை கிளென்சிங், அழித்து விட்டு நல்லவர்களை காப்பாற்ற அந்த தண்ணி தான் செய்ய முடியும். அழுக்க மூட்டையை கழுவ முடியும். ஸோ கழுவுகிறது, தீய சக்திகளை அகற்றுகிறது, நல்லதை நமக்கு அடையாளம் காட்டுகிறது. ஸோ அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அந்த உலக முடிவு என்று சொல்வது தீய சக்திகளை எடுத்துவிட்டு நல்லதை தொடர்ச்சியாக வழிநடத்த வேண்டும். இறைவன் விரும்புகிறார். ஸோ படைப்பிலே ஒரு சில மாற்றம்தான். வாழ்வு மாறுபடுகிறது என்று அழிவு கிடையாது. ஸோ நான் இப்போ சொல்ல போகிற கதையை வச்சுக்கிட்டு, ஐயோ வானதூதர்கள் ரொம்ப மோசம், பயங்கரமான கொலவெறி பிடிச்சி ஆடுறாங்க, இப்படியெல்லாம் பைபிளில் எழுதியிருக்காங்களே, நீங்கள் படித்து பாருங்கள். அதை படிக்கும்போது உங்களுக்கு ஷாக்காக இருக்கும்.